Hello student, welcome to Sri Education Tamil class 10th பயிற்சி 1.1ல 6th sum பார்க்க போறோம். இப்ப A, B, C கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு கீழே வந்து மொத்தம் 3 சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப A வந்து கன கட்டமைப்பு முறையில இருக்கு. நம்ம அதை வந்து பட்டியல் முறையில எடுத்து எழுதுவோம். A equal to W அப்படின்னா ஹோல் நம்பர். அது இதுல 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இப்படி ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கலாம். அடுத்து 1. இங்க 2 இருக்கு, எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் 2 எடுத்துக்கணும். சோ இல்ல, அதனால 2 கிடையாது. B என்னன்னா ஹோல், இது நேச்சுரல் நம்பர். அப்ப 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இப்படி ஆரம்பிக்கும். 1 எடுத்துக்க முடியாதுப்பா, ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் இல்ல, 1 விட அதிகமானது. அப்ப 2, 3, 4 எடுத்துக்கலாம். பிளஸ் சி அதிலே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 3,5. அப்ப ஏ பி சி கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இத அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம்ப்பா. அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். B யூனியன் C. B எது? 2, 3, 4. C 3, 5. இப்ப யூனியன்னா சேர்க்கிறது. அப்ப B கணத்தையும் C கணத்தையும் சேர்க்க போறோம். 2, 3. 3 2 தடவை இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதுனா போதும். 4, 5. இது B யூனியன் C. அடுத்தது என்னது? A கிராஸ் B யூனியன் C. A எதுப்பா? 0, 1. கிராஸ் B யூனியன் C எது? 2, 3, 4, 5. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. இப்ப இதை கார்ட்டீசியன் முறையில பார்க்கலாமா? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது A கிராஸ் B யூனியன் C. அடுத்தது என்னது? அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுல A கிராஸ் B பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். A கிராஸ் B. A எதுப்பா? இது 0, 1 கிராஸ் B எது? இந்த இருக்குல்ல, 2, 3, 4. இதை கிராஸ் பண்ணலாமா? 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிக்க போறோம். A எது? 0, 1 கிராஸ் C 3, 5. கார்ட்டீசியன் முறையில 0, 3, 0, 5. அடுத்த 1, 3, 1, 3, 1, 5. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? A கிராஸ் C-யையும் A கிராஸ் B இதை வந்து சேர்க்கணும். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0, 2,
வரிசையா எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. அடுத்த 0,3 2 தடவை இருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 0,4 அடுத்த 0,5 அடுத்த 1,2 1,3 இப்போ 3 2 தடவை இருக்கா, அப்போ ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். அடுத்த 1,4 1,5 இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்கா? அப்ப இது நிரூபிக்கப்பட்டது. ஒன்று மற்றும் 2லிருந்து A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம்ப்பா. செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு B இன்டர்செக்ஷன் C. B எந்த உறுப்பு? இந்த கணம் 2 3 4 இன்டர்செக்ஷன் C 3,5. இதுல என்னன்னா Bக்கும் Cக்கும் உள்ள பொதுவான உறுப்பு எது? 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப B இன்டர்செக்ஷன் Cங்கிறது 3. அடுத்தது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போ ரெண்டுத்தையும் இது அப்படி சேர்த்து எழுத போறோம். A 0,1 கிராஸ் B எதுப்பா? B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இந்த 3. அடுத்தது இதை கார்ட்டீசியன் முறையில எழுதுறோம். 0,3 1,3 இதான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. அடுத்தது என்னது? ரைட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B. ஃபர்ஸ்ட் A எதுப்பா? 0,1 கிராஸ் B 2 3 4 இருக்கா, இது 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் முறையை எழுதலாமா? 0,2 0,3 கார்ட்டீசியன் முறையை பயன்படுத்துறோம், ஏன்னா கிராஸ்ன்னு இருக்கிறதுனால. 0,4 அடுத்தது 1,2 1,3 1,4. இது A கிராஸ் B. அடுத்தது இது 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கோம்பா. அடுத்தது A கிராஸ் C. A 0,1 கிராஸ் C 3,5 கிராஸ் பண்ணிக்கலாம். 0,3 0,5 அடுத்த 1,3 1,5. இப்ப A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C கண்டுபிடிக்க போறோம். அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்ப A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் பொதுவானது எதுன்னு பார்க்க போறோம். இந்த சமன்பாடுல இதுலயும் ஃபர்ஸ்ட் இது 0,2 இருக்கா, இல்ல. 0,3 இருக்கா, இருக்கு. 0,3 0,4 இருக்காப்பா, இல்ல. 1,2 இல்ல. 1,3 இருக்கா, இருக்கு. 1,3
3 வேற இல்லப்பா. 0,5 இல்ல, 1,5 இல்ல, 1,4 இல்ல. ஈக்குவேஷன் 2. இது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cல உள்ளது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட். இது ரெண்டும் சரிபார்க்கப்பட்டது, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 1 மற்றும் 2லிருந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C equal to A cross B intersection A cross C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்பா, A யூனியன் B கிராஸ் C equal to A cross C யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A யூனியன் B. A எதுப்பா 0,1 யூனியன் B எது 2,3,4. இப்ப A யூனியன் B னா ஏல உள்ள கணத்தையும் பில உள்ள கணத்தையும் சேர்க்கணும். 0, 1, 2, 3, 4. இதுதான் A யூனியன் B. அடுத்தது என்னது A யூனியன் B கிராஸ் C. அப்ப என்னன்னா 0, இதான் A யூனியன் B கிராஸ் C எதுப்பா 3,5. இப்ப A யூனியன் B கிராஸ் C பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 0,3, 0,5. அடுத்தது 1,3, 5. அடுத்தது 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. இது A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் இதுப்பா A கிராஸ் C. A எது 0,1 கிராஸ் C 3,5. இது கிராஸ் பண்ணலாமா 0,3, 0,5, 1,3, 1,5. இது A கிராஸ் C. அடுத்தது B கிராஸ் C கண்டுபிடிப்போம். B கிராஸ் C. B எதுப்பா 2, 3, 4 கிராஸ் C 3,5. கிராஸ் பண்ணலாம் 2,3, 2,5. அடுத்த 3,3, 3,5. அடுத்த 4,3, 4,5. அவ்வளவுதான்ப்பா. இது B கிராஸ் C. இப்ப என்னது A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. அப்ப A கிராஸ் C யையும் B கிராஸ் C யையும் சேர்க்கணும். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது 0,3 ஆர்டரா எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. 0,5. அதுக்கப்புறம் 1,3. அதுக்கப்புறம் 1,5.
அடுத்தது 2,3 அதுக்கப்புறம் 2,5 3,3 3,5 4,3 4,5 இது ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இது எது? A யூனியன் B கிராஸ் C ல உள்ளது. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அப்போ 1 மற்றும் 2லிருந்து A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான்ப்பா, 6th சம் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.